Good evening, students. கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சரி, அந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா பார்த்துட்டு வந்துட்டியா? பேஜ் நம்பர் 200ல பாரு, பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் கானிக்ஸ். சொல்லியிருந்தேன் இல்லையா அன்னைக்கு? பார்த்தாச்சு. சரி, நம்ம கார்டு எல்லாம் பார்த்துட்டோமா? கார்டு, டான்ஜென்ட் அதெல்லாம் பார்த்தாச்சா? பேஜ் நம்பர் 204 போய்க்கோ. கார்டெல்லாம் பார்த்தாச்சு, ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. சரி, அப்போ எக்ஸசைஸ் போயிடலாமா? எக்ஸசைஸ்ல பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ், அதாவது பார்ட் 1, கொஸ்டின் நம்பர் 1 1 to 5, கொஸ்டின் நம்பர் 2 1 to 4, தென் கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் கூட நம்ம டான்ஜென்ட்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 208, எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோ. என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் அண்ட் நார்மல் டு த பேரபோலாஸ். பேரபோலாவோட டான்ஜென்ட் எப்படி எழுதுவோமா? ஞாபகம் இருக்கா? பாரு, இந்த டேப்லெட்கான நீ கண்டிப்பா ஞாபகம் அப்படியே உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். பேஜ் நம்பர் 204ல இருக்கிற அந்த டேப்லெட் காலம் யூ ஷுட் ரிமெம்பர் இட், இல்லையா? அது முன்னாடி வச்சுக்கோ. என்ன கொடுத்திருக்காங்க? பேரபோலாவோட டான்ஜென்ட். டான்ஜென்டோட ஈக்குவேஷன் என்ன? y minus y1 is equal to, சாரி, டான்ஜென்ட் கேட்டிருக்காங்க. தட் இஸ் y1 is equal to, பார்க்க முடியுதா டான்ஜென்ட் எங்க இருக்குன்னு? ஃபர்ஸ்ட் டேபிள்ல 208, 204 பேஜ் நம்பர் 2a into x plus x1, அதுதான் டான்ஜென்டோட ஃபார்முலா. அத இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாரு. அப்ப எப்படி எழுதுவ? y square equal to 12x at 3 minus 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்ன? தட் இஸ், இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? y square equal to 4ax ஃபார்முலா எழுதணும். 4 into 3 into x, இல்லையா? அப்போ a is equal to 3, இல்லையா? a is equal to 3. அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா எழுது. ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்? இதுதான் உனக்கு x1 y1. So equation of tangent is y1 is equal to 4a by, formula சொல்லு, 4a by y minus, sorry, y1 plus y2. Sorry, equation of the tangent பார்க்கும்போது 2a into x plus x1, இல்லையா? 2a into x plus x1. நான் கார்டு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, 2a into x plus x1. இது எப்படி எழுதுவோம்? that is y into, நமக்கு y1 என்ன? minus 6. y into minus 6 is equal to 2 into a 3 கண்டுபிடிச்சிருக்கோம் into x plus 3. that is minus 6 is equal to 12 into x plus 3. that is 12x plus 36. Sorry, 3 12s are 36. இந்த 6y அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா plus 6y equal to 0. or இது என்ன பண்ணலாம் நீ? you can divide it by 6. 6 is a common factor, இல்லையா?
நீ டிவைட் பண்ணேனா, இல்ல இங்கே நீ டிவைட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். புரியுதா? இங்க 6 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்படிங்கும்போது இங்கே நீ டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். அதர்வைஸ் இங்கே டிவைட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உனக்கு ஆன்சர் ஒன்னாதான் வரப்போகுது. தட் இஸ் இங்கே டிவைட் பண்ணேன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 into x plus 3 வரும். தட் இஸ் 2x. இந்த மைனஸ் ஒய் அங்க போகும்போது பிளஸ் ஒய் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கூட கேட்டிருக்காங்க இல்லையா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சிச்சா? சரி, இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் எப்படி போடுவீங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் என்ன கொடுத்திருக்காங்க? ஈக்குவேஷன் என்ன? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். நார்மல் அட் x1 y1 is xy1 plus 2ay is equal to x1 y1 plus 2ay1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நார்மல் எப்படி போடுவ? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேட்டிருக்காங்களே, ஃபார்முலா எழுதிக்கலாமா? the normal is முதல்ல ஜெனரல் ஃபார்ம் எழுதிக்குவோம். டேப்லெட் காலம் பார்த்துக்கோ. நார்மல் எழுது. y1x plus 2ay is equal to x1 y1 plus 2ay1. கரெக்டா? xy1 இல்லைன்னா y1x எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். xy1 plus 2ay is equal to x1 y1 plus 2ay1. சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் எழுது. உனக்கு a தெரியும், x1 y1 தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ண பாப்போம். நான் அப்படி பாக்குறேன். ஆனா ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம். ஆக்சுவலா 2a தான் 6 இல்லையா? நான் 2 into 6 போட்டிருக்கேன். நீயும் கவனம் இல்லாம நீயும் வந்து கவனிக்கவே இல்லை. 2a அப்படிங்கும்போது 2 into 3, so it is 6 itself இல்லையா? அப்ப இங்க 6 இருக்கும்போது 6 காணாம போயிடும், கேன்சல் ஆயிடும்.
அப்ப இங்க 2x வராது, இங்க 3 தான் வரும். x plus 3 plus y. கரெக்டா? நான் அந்த இடத்துல 2 into 2a போட்டிருக்கேன். 2a அப்படிங்கும்போது டைரக்டா 6 மட்டும் போட்டா போதும். 2 into 6 போட்டிருக்கோம். அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோ. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 6x minus 6y minus 44. சரி, நம்ம செய்து பார்க்கலாம். சரி, நான் போட்டு பார்க்கிறேன். y1 வந்து minus 6. so minus 6x plus 2ay அப்படிங்கும்போது 6y is equal to x1 is 3. 3 into minus 6 இல்லையா? அப்போ minus 18 plus 2a 6 into y1 minus 6. இப்படி கிடைச்சதா? which implies that minus 6x plus 6y is equal to minus 18 minus 36. So it is minus 54 you see. இல்லையா? அதாவது minus 6x plus 6y is equal to. நீ minus 6 ஆல throughout divide பண்ணு. So you'll be having x plus y. Sorry, x minus y. x minus y. Dividing by minus 6. Minus 6 by minus 6 1 ஆயிடும். இங்கே plus 6 by minus 6 minus 1 ஆகும். is equal to இங்கே minus minus போயிடும் 9. That is x minus y minus 9 equal to 0 is the equation of the normal. எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க? புரிஞ்சிச்சா? அடுத்த போலாமா? அடுத்த கொஸ்டின் பாரு. x square is equal to 9y at minus 31. எப்படி போடணும்? எப்படி வரணும்? ஈக்குவேஷன் மாறி வருது இல்லையா? எப்போ வந்து y square equal to 4ax க்கு நம்ம பண்ணோம். இப்போ என்ன இருக்கு? x square equal to 4ay ன்னு இருக்கு. அப்ப a யோட வேல்யூ முதல்ல எப்படி கண்டுபிடிப்ப? a யோட வேல்யூ போடு. இதே என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாரு. செகண்ட் क्वेश्चन, x square equal to 9x. x square equal to 9x at minus 31. minus 3 1. அப்ப இதுதான் நமக்கு x1 y1 இல்லையா? x square is equal to x square equal to 9x. Therefore a is equal to 9 by 4 இல்லையா? 4a is equal to 9. அப்போ 9 by 4. அப்ப equation of the tangent எப்படி எழுதணும் பாரு. மாறி வரும். x1 is equal to இல்லையா? y1 என்னவா மாறும்? x1 மாறும். சோ இங்க நம்ம எழுத போறது x1. x1 is equal to 2a into y plus y1. புரியுதா? இப்போ எழுது. சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x into minus 3 equal to 2 into 9 by 4 into y plus 1. Simplify பண்ணு. இங்க by 2 வருமா?
So minus 3x equal to 9 by 2 into y plus 1. இந்த 2 right side கொண்டு வா. minus 6x is equal to 9y plus 9 ஆயிடும். இப்ப 3 ஆல divide பண்ண. Divide by 3. You will have minus 2x equal to 3y plus 3. That is the 2x right side கொண்டு போ. 2x plus 3y plus 3 is equal to 0 is the equation of the tangent. இப்போ equation of the normal க்கும் அதே மாதிரி x y எல்லாம் மாறும் இல்லையா? இங்க y1 x அப்படிங்கிறது எப்படி மாறும்? x1 y ன்னு மாறும். புரியுதா? அதாவது xy1 அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ yx1 ன்னு போட போறோம். yx1 plus 2ax is equal to x1 y1 மாறாது 2a x1 ன்னு வரும் இல்லையா? சப்ஸ்டிட்யூட் பண்ண. a யோட வேல்யூ x ஓட x1 y1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? what is tangent, what is normal? What is tangent, what is normal? tangentனா என்ன? tangentனா என்னன்னு தெரியும். நார்மல்னா என்ன? what is normal to a curve? இந்த இடம் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நீ இது மாதிரி பண்ணலாம். அதாவது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் எடுத்துக்கோ. ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் ஈக்குவல் டு minus 2 by 3 இல்லையா? minus a by b படிச்சிருக்கோம். ஒரு லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியும். இப்போ therefore slope of normal is equal to 3 by 2 plus 3 by 2 reciprocal into minus 1 படிச்சிருக்கமா? டேஞ்சன்ட்டும் நார்மலும் they are perpendicular to each other. perpendicular போது m1 m2 equal to minus 1. therefore m2 is equal to minus of 1 by m1. இப்போ இதோட reciprocal into minus 1 போட்டேன்னா 3 by 2. therefore equation of normal இது இன்னொரு மெத்தட். equation of normal is normal actually it passes through the point minus 3 1 இல்லையா? அதுதான் point of contact. therefore y minus y1 is equal to m into x minus x1. that is y minus 1 is equal to 3 by 2 into x plus 3. solve பண்ண. simplify பண்ண சீக்கிரம். that is 2y minus 2 is equal to 3x plus 9. அப்படியே அந்த சைடு கொண்டு போ. 3x minus 2y plus 9 plus 2 equal to 0. that is 3x minus 2y plus 11 is equal to 0. this is the equation of the normal. உனக்கு பார்த்தாலே தெரியும். இங்க வந்து minus 2 by 3 அங்க 3 by 2 therefore product is minus 1. நார்மல் கண்டுபிடிச்சிட்டா இதை யூஸ் பண்ணியும் நீ வந்து டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நீ நார்மல் போடலாம். நார்மலோட ஈக்குவேஷனை நீ மனப்பாடம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நார்மல் ஈக்குவேஷன் உனக்கு தெரியாட்டா கூட நீ யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். third question.
தேர்ட் கொஸ்டின் மட்டும் எழுதிக்கலாம். x square minus 2x minus 4y plus 4 equal to 0 at 0, 1. இல்லையா? இது எப்படி எழுத முடியும்? எஸ், இதுக்கு எந்த போர்ஷன் ஞாபகம் இருக்குதா? 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். எப்படி எடுத்துன்னு தெரியலையா? நமக்கு இதுக்கு முந்தின ஈக்குவேஷன் எப்படி இருந்தது? 2x பிளஸ் 3y அப்புறம் என்ன பிளஸ் 6 சம்திங் ஈக்குவல் டு 0 இருந்தது. இது வந்து a1, இது a, இது b. அப்ப ax பிளஸ் by ஈக்குவல் டு பிளஸ் c ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா உனக்கு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பை a. சாரி, மைனஸ் a பை b. எது அப்படி மைனஸ் a பை b எப்படி வருது அப்படின்னு பாரு. ax நமக்கு வந்து y is equal to mx plus c ஃபார்ம்ல எழுதணும்னா we will have by is equal to minus ax minus c. அப்போ b அந்த பக்கம் கொண்டு போனேன்னா y is equal to minus a by b into x minus c by a, c by b, சாரி. அதனால இதுதான் m நமக்கு, which is slope. புரிஞ்சிச்சா இப்போ? அதனால மைனஸ் a by b is the slope. ax plus by plus c equal to 0ங்கிற ஈக்குவேஷனோட ஸ்லோப் வந்து மைனஸ் a by b. மைனஸ் ஆஃப் x coefficient by y coefficient. இப்ப புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா? இது என்ன ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்குன்னு பாரு. ஈக்குவேஷன் பத்தி எதுவுமே கொடுக்கல. இது பேரபோலாவா எலிப்ஸா எப்படி கண்டுபிடிப்ப நீ? இதுக்கு எப்படி டான்ஜென்ட் போடுவ? ஏதாவது ஐடியா இருக்கா? x square plus 2x minus 4y plus 4 is equal to 0. சரி பாரு, இப்போ y square equal to 4ax, y square equal to 4ax இல்லனா x square equal to 4ay ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷனுக்கு டான்ஜென்ட் எப்படி எழுதுறோம்? இதுக்கு எழுதும்போது எப்படி எழுதுறோம்? y1 is equal to என்ன எழுதியிருக்கோம்? 2a into x plus x1 தானே எழுதுறோம். ஆமாவா? அப்ப இந்த y ஸ்கொயரை எப்படி எழுதிட்டோம்? y1 எழுதிட்டோம். அதாவது ஒரு yக்கு பதிலா இன்னொரு y1 போட்டுக்கிட்டோம். இங்கே என்ன பண்ணிருக்கோம்? இங்க 2a அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒரு a plus a அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலா, அதாவது ஒரு 1 plus 1 அப்படின்னு எடுக்கணும். அந்த 1 plus 1 இங்க கொண்டு வந்துட்டோம். x plus a1 x1. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம டான்ஜென்ட் போடுறதுனா எப்படி எழுதலாம்? இங்க எழுதுறேன்னா எப்படி எழுதுறோம்? நம்ம x1 is equal to 2a into y plus y1 தானே எழுதுறோம். அதே மாதிரி இங்க எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் சொல்லு பாப்போம். உனக்கு இதையும் கார்லேட் பண்ண x1 equation of tangent is x1 அப்புறம் என்ன போடலாம்? அடுத்து என்ன இருக்கு? minus 2x இருக்கு. minus 2xக்கு நம்ம என்ன போடலாம்? எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? எனி ஐடியா? y ஸ்கொயர் எப்படி போட முடியும்? மல்டிப்ளிகேஷன் இருந்தா தான் நம்ம y ஸ்கொயரா போட முடியும் இல்லையா? இங்க மல்டிப்ளிகேஷன் இல்லையே நமக்கு. இங்க என்ன பண்ணிருக்கோம்? இதுக்கு எழுதும்போது என்ன பண்ணிருக்கோம் சொல்லு. இந்த y வந்து y plus y1 எழுதினோம்.
அப்புறம் இந்த 4a by 2 தானே, 2aங்கிறது என்ன, 4a by 2 தானே, அதை நீங்க அப்ளை பண்ணா போதும். மைனஸ் 2 into x plus x1 by 2 minus 4 into y plus y1 by 2 plus 4 equal to 0. புரியுதா? டான்ஜென்ட் எப்படி எழுதுறோம்னு? இந்த எக்ஸ் ஸ்கொயரை x(x1) எழுதிக்கிற மைனஸ் இங்க வந்து என்ன எழுத போறோம், x plus x1 போட போறோம். அப்போ ஒரு பிளஸ் x1 போடுறதுனால அது by 2 போட்டுக்கிறேன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றேன் நான். அதே மாதிரி இங்க y பிளஸ் y1 நடுவில் கொண்டு வர. அப்படி இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல இருந்து போகணும். ஹவு டு ஃபைண்ட் அவுட் த டேஞ்சென்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நம்ம ஃபார்முலால இருந்து போகணும். அதை விட இது இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? கோஎஃபிஷியன்ட் 2ஆல டிவைட் பண்ணிடு. இங்க நடுவில் உள்ள இந்த எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் x1, அதே மாதிரி இங்க by 2 போட்டுட்டு ஒய்க்கு பதிலா y பிளஸ் y1. வேற ஒண்ணும் கிடையாது. இது ப்ராடக்டா இருக்கிறதுனால, இங்க ஸ்கொயரா இருக்கிறதுனால இங்க ப்ராடக்ட். புரியுதா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணு. that is x into 0 minus 2 into x plus 0 by 2. but 2 கேன்சல் ஆகும், உனக்கே தெரியும். இங்க கூட நீ முதல்ல கேன்சல் பண்ணிடலாம். ஆக்சுவலா முதல்ல இங்க கேன்சல் பண்ணிட்டேன்னா x plus 0 வந்துடும். மைனஸ் இங்க 2 into y plus 1 plus 4 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். x into 0 x 0 ஆயிடும். இங்க மைனஸ் x, இது 0. இங்க மைனஸ் 2y minus 2 plus 4 equal to 0. That is x plus 2y. இது actually plus 2 will become minus 2 equal to 0. வேணா minus x minus 2y plus 2 equal to 0 இருக்கும். சைன் மாத்தி எழுதிக்கும். இது ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட். நான் ஈக்குவேஷன் தப்பா எழுதியிருக்கேனாமா? ஈக்குவேஷன் தப்பா எழுதியிருக்கேனோ? இது பிளஸ்ஸா மைனஸா? எனக்கு கரெக்டா தெரியல அந்த கிளார்ல. இங்க பிளஸ்ஸா மைனஸா? அப்ப பிளஸ்னா இங்க பிளஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகும். அப்ப அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் மாத்த வேண்டியது இல்லை இல்லையா? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்ப இதோட நார்மல் எப்படி கண்டுபிடிப்ப? இதே ஃபார்ம்ல போடு. ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் இஸ் ஈக்குவல் டு minus a by b, which is equal to minus 1 by minus 2. minus cancel ஆயிரும், half. Therefore equation of normal is y minus y1 is equal to m into x minus x1. That is y minus 1 is equal to m க்கு பதிலா slope of normal எழுதலையே, slope of normal எழுதணும். Therefore slope of normal is equal to minus 2. Therefore equation of the normal is y minus y1 is equal to m into x minus x1. That is y minus 1 is equal to m வந்து minus 2 into x minus 0 is equal to minus 2x ஆகும். y minus 1
therefore 2x plus y minus 1 equal to 0 is the equation of the normal. மூணு பேரபோலா கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு எலிப்ஸ், ஒரு ஹைப்பர்போலா கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? Fourth question. Two x square plus 3y square equal to 6 at root 3 0. And tablet column po tablet காலத்துல நார்மலோட டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் என்னமா கொடுத்திருக்காங்க? நமக்கு எலிப்ஸுக்கு xx1 by a square plus yy1 by b square is equal to 1 இல்லையா? இப்போ நம்ம அந்த ஃபார்முக்கு இதை கொண்டு வரணும்னா ஈஸியா கொண்டு வரலாம். எப்படி? that is x square by 6 இங்க கொண்டு வந்தேனா 3 y square by 2 is equal to 1. Therefore equation of normal is xx1 by a square plus yy1 by b square equal to 1. That is x into root 3 by 3 plus y into 0 by b square is 2 is equal to 1. Root 3 0. என்ன எழுதியிருக்க? நார்மல் எழுதிட்டேனா? சாரி. ஈக்குவேஷன் இது 0 தானே கொடுத்திருக்காங்கப்பா? ரூட் 3 0 தானே கொடுத்திருக்காங்க? எஸ். ஓகே. இப்ப என்ன கிடைக்கும் உனக்கு? root 3 x by 3 plus இது 0 ஆயிரும். So this is equal to 1 ன்னு கிடைக்கும் இல்லையா? That is root 3 x is equal to 3. That is x is equal to root 3 is the equation of the tangent. இல்லையா? x is equal to root 3 is the equation of the tangent. அப்ப அந்த tangent எப்படி இருக்குமா? x is equal to something அப்படினா அந்த tangent எப்படி இருக்கும்? parallel to the y axis. x is equal to some constant அப்படினா it will be parallel to the y axis. அப்ப நார்மல் எப்படி இருக்கும்? நார்மல்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். So it will be parallel to the x axis. இல்லையா? It will be parallel to the x axis. The infinity எப்படி, I mean slope எப்படி எடுப்பேன்? Slope of the normal என்ன இப்போ? Slope of the tangent என்ன?
slope of the tangent is minus a by b னு படிச்சிருக்கோம் நம்ம. so it is infinity இல்லையா? minus இங்க வந்து 1 minus 1 by y யோட இது வந்து 0, so it is infinity. இல்லையா? therefore slope of normal is zero. slope of normal 0 னா என்ன அர்த்தம்? it is parallel to x axis. tan 0 0 parallel to x axis. அதான் விஷயம். அப்போ y equal to something னு நமக்கு வந்து ஈக்குவேஷன் வரணும். therefore the equation is y minus y1 is equal to m into x minus x1. That is y minus 0 is equal to 0 into x minus root 3. That is y is equal to 0. That is the x-axis. X-axis is the normal. புரியுதா? அடுத்த क्वेश्चन பாரு. equation of the hyperbola, I mean tangent to the hyperbola 9x square minus 5y square equal to 31 at 2 minus 1. இந்த எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் இந்த மாதிரி x square ax square plus by square equal to c இல்ல ax square plus minus by square equal to cங்கிற மாதிரி கொடுத்தா நீ இந்த c வந்து இங்க கொண்டு வந்து 9/31 அப்படி மாத்தியும் செய்யலாம். இல்லனாலும் நீ ஈக்குவேஷன் டைரக்டா எழுதலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் எப்படி எழுதுறோம் பாரு. எலிப்ஸ்ல கூட இதே நம்ம பண்ணிருக்கலாம். அந்த 6 வந்து நீ கொண்டு வரணும்னு தேவையில்லை. ஏன்னா 6 கொண்டு வந்தா ஈஸியா கேன்சல் ஆனதுனால நான் கொண்டு வந்தேன். அப்படி இல்லைன்னா நீ டைரக்டா அப்படியே எழுதலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் இஸ் 9xx1 minus 5y1 is equal to 31. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அங்க கூட axx1 plus byy1 equal to c ன்னு எழுதிருக்கலாம். புரியுதா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x1 மட்டும் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 9x into 2 minus 5y into minus 1 equal to 31. That is 18x plus 5y is equal to minus 31 equal to 0 is the tangent. Slope of tangent is equal to minus 18 by 5. Therefore, slope of normal is equal to 8 by 18. Sorry, 5 by 18. இப்போ slope of the equation of the tangent போட்டு
x minus x, I mean y minus y1 equal to x m into x minus x1 வச்சு போட்டு. Therefore, equation of the normal is y minus y1 is equal to m into x minus x1, that is y plus 1 is equal to m க்கு பதிலா 5 by 18 into x minus 2. ஏன்னா இங்க எழுதிக்கோ, this represents m. இதுதான் நமக்கு x1 y1. That is 18y plus 18 equal to 5x minus 10. Therefore 5x minus 18y minus 28 equal to 0 is the equation of the normal. அடுத்த क्वेश्चन போலாம். என்னப்பா என்ன சொன்ன? ரப் பண்ணிடலாமா? செகண்ட் क्वेश्चन பாரு. இதே மாதிரி ஈக்குவேஷன் தான், பட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பேராமெட்ரிக்கா கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் of the tangent and normal to the parabola அப்படின்னு கொடுத்திருக்காங்க. y square equal to 8x at t is equal to 1 by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த t பார்த்தோன்னே உனக்கு தெரியணும் பேராமெட்ரிக் ஃபார்ம் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. பாரு, அந்த பேஜ் நம்பர் 200ல உள்ள அந்த ஃபார்ம் எடுத்துக்கோ. பேரபோலாவோட ஃபார்ம் என்ன? at square 2at, அதாவது x is equal to at square இல்லையா? now x is equal to, இப்ப முதல்ல a கண்டுபிடிக்கலாம். y square equal to 8x implies that 4a equal to 8, therefore that is a is equal to 2. Therefore x is equal to at square, y is equal to 2at. இப்போ at square போடு. 2 into 1 by 2 into 1 by 2, ஒரு 2 cancel ஆயிரும், therefore half. இது 2at போடு. 2 into 2 into half. அப்போ it is 2. Therefore xy, x1 y1 is half 2. புரியுதா? இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் உனக்கு இதுல. இப்ப பண்ண முடியுமா? டான்ஜென்ட் நார்மல் போட முடியுமா? பேரபோலாக்கு போடு பாப்போம். y1 is equal to y1 is equal to ஃபார்ம் எடுத்து போடு. 2a into x plus x1.
equation of the tangent is y1 is equal to 2a into x plus x1. That is y into 2 is equal to 2 into a yoda value 2 into x plus half. இப்போ சிம்பிளிஃபை பண்ண இப்போ ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் that is y is equal to 2x plus 1 அப்படின்னு கிடைக்கும் இந்த 2 வச்சு உள்ள இருக்க ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி 2x plus 1 ன்னு கிடைக்கும் therefore 2x minus y plus 1 equal to 0 is the normal. SR is the tangent. இதோட நார்மலுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படாத நார்மலோட ஈக்குவேஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ ஞாபகம் வைக்காத இதோட ஸ்லோப் போடு slope of tangent is minus 2 by minus 1. Slope of tangent is minus 2 by minus 1 which is equal to 2. Minus minus cancel ஆகும். Therefore, slope of normal is m is equal to minus half. Minus 1 into reciprocal of the tangent ஓட slope. இப்போ போடு therefore equation of normal is நம்மளோட slope point form y minus y1 equal to m into x minus x1 that is y minus 2 is equal to minus half into x minus half. Simplify பண்ணேனா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. That is இங்க 2 ஆல இங்க மல்டிப்ளை பண்ண 2 into y minus 2 is equal to minus 1 into 2x minus 1 by 2. LCM எடுக்கணும் உள்ள திருப்பி இந்த 2 இங்க கொண்டு வந்தீனா you will have 4 into y minus 2 equal to minus 2x plus 1 which implies that 4y minus 8 is equal to minus 2x plus 1. The 2x 1 எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வா you will have that is 2x plus 4y minus 9 equal to 0. This is the equation of the normal. அடுத்த क्वेश्चन போமா எழுதியாச்சா அடுத்து திருப்பி ஒரு பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க பாராமெட்ரிக் ஃபார்ம்னா நமக்கு தெரியும் பாரு பார்த்தோனே உங்களுக்கு தெரியும் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு ஏதோ கொடுத்திருக்காங்க இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வந்தாலே பிளஸ் y ஸ்கொயர் வந்திருக்கு அப்ப அது எலிப்ஸ்னு தெரியும் நமக்கு இல்லையா இந்த எலிப்ஸோட பாராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு சொல்லு
x is equal to a cos theta, y is equal to b sin theta. இல்லையா? தேர்டு. So இதை இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, x square by 32 plus 4y square by 32 equal to 1 அப்படின்னு எழுதிட்டேன். இங்க 8. That is x square by 32 plus y square by 8 is equal to 1, which implies that a square equal to 32, b square equal to 8. That is a is equal to root 32 and b is equal to root 8. root 32 எப்படி எழுதுவ? 16 2s. 16 ஓட square root 4. அப்போ 4 root 2. இங்க 4 into 2 ன்னு எழுதுவ. 4 ஓட square root வந்து 2. அப்போ 2 root 2. a is equal to 4 root 2, b is equal to 2 root 2. இப்போ எதுக்காக இது செய்தோம்? நம்ம parametric formula x is equal to, therefore x is equal to a cos theta, which is equal to 4 root 2 into cos pi by 4. Pi by 4 என்ன? It is 45 degrees. Therefore cos theta, cos 45 எவ்வளவு? 1 by root 2. அப்போ 1 by root 2, 1 by root 2, 2 இங்க root 2 root 2 cancel ஆச்சுன்னா 4. அப்போ x is equal to 4. y எப்படி கண்டுபிடிக்கிறது? y is equal to b sin theta is equal to 2 root 2 into cos, sin pi by 4. sin pi by 4 root 2 தான். அப்போ 1 root 2, 2 root 2 into 1 by root 2, root 2 root 2 cancel ஆனா 2. Therefore x1 by 1 is 4 2. x1 equal to 4, y1 equal to 2. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உனக்கு அந்த parametric form கொடுத்திருக்காங்க. இப்போ நீ ஈஸியா tangent எழுதலாமே. Tangent is equation of the tangent எப்படி எழுதுவ? இப்ப எழுதும்போது இப்ப AB கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்தோம். இப்ப நீ வந்து tangent எழுதும்போது இப்படியே வச்சு எழுதலாம். xx1 plus 4yy1 equal to 32. அவ்வளவுதான் tangent. Therefore the tangent is, or the equation of the tangent is xx1 plus 4yy1 is equal to 32. That is x into x1 என்னது நமக்கு 4 plus 4y into 2 is equal to 32. 4x plus 8y equal to 32. இப்போ 4 ஆல divide பண்ண, you will have x plus 2y minus 8 equal to 0 is the equation of the tangent. புரிஞ்சிச்சா? இப்போ இதே மாதிரி you can write the normal. Slope of tangent எழுது minus 1 by 2. Therefore slope of normal is Therefore equation of normal is y minus y1 is equal to m into x minus x1. இதுதான் m. That is y minus 2 is equal to m into m க்கு பதிலா 2 போடணும் இல்லையா? 2 into x minus 4. That is y minus 2 is equal to
2x minus 8 இந்த y எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வா 2x minus y minus 8 plus 2 equal to 0 that is 2x minus y minus 6 is equal to 0 is the normal. புரியுதா? பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அந்த பாராமெட்ரிக் ஃபார்மை வச்சு நீ x1 y1 கண்டுபிடிச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்போ 4th கொஸ்டின். அது 3rd கொஸ்டின் வந்து திருப்பியும் உனக்கு எலிப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. t equal to 1/√3 கொடுத்திருக்காங்க. எலிப்ஸுக்கு மட்டும் நமக்கு 2 பாராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு. ஒன்னு தீட்டா வச்சு கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு t வச்சு கொடுத்திருக்காங்க. பாரு பேஜ் நம்பர் 200 போ. நோட்ல கொடுத்திருக்காங்க பாரு. x is equal to எலிப்ஸுக்கு மட்டும் 2 பாராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு. t எடுத்தோம்னா x is equal to a into 1 minus t square by 1 plus t square and y is equal to b into 2t by 1 plus t square கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க ab கண்டுபிடிக்கணும். 400 வச்சு டிவைட் பண்ணி ab இதே மாதிரி கண்டுபிடிச்சு அடுத்த பாராமெட்ரிக் ஃபார்ம்ல யூஸ் பண்ணனும். யூஸ் பண்ணி you have to find out x and y, then you have to go with all the steps. சரியா? 3rd question. 4th question அதே மாதிரி ஹைப்பர்போலாக்கு theta equal to pi by 6 கொடுத்திருக்காங்க. You can do it, I hope. AB அதிலே கொடுத்திருக்காங்க உனக்கு. a square வந்து 9, b square வந்து 12 கொடுத்திருக்காங்க. So you can do it. So 3 and 4 மட்டும் முடிச்சிட்டு வாங்க. அதாவது செகண்ட் क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. We will continue with the third question tomorrow. நான் டைரக்டா ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு I will go to the third question. புரியுதா? அதாவது இந்த செகண்ட் क्वेश्चनல third subdivision, fourth subdivision ரெண்டையும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்துருங்க. So thank you students. We will meet once again tomorrow. காப்பி பண்ணிக்கோ. வெயிட் பண்றேன். Thank you, Pa.